சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9842721500. கொலை செய்யப்பட்ட நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் எந்த புகாரும் கொடுக்கவில்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் தனசிங் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் நேற்று பிணமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு கடிதம் கிடைத்தது. அந்த கடிதமானது ஏப்ரல் 30 காங்கிரஸ் கட்சியின் லெட்டர் பேடில் மரண வாக்குமூலம் என்று நெல்லை மாவட்ட எஸ்பிக்கு எழுதப்பட்டிருந்தது. அதில் தனக்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் தரப்பில் இருந்து கொலை மிரட்டல் வந்து கொண்டிருக்கிறது. எனது உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் இந்த கடிதத்தில் நான் குறிப்பிட்ட நபர்கள்தான் காரணம் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த கடிதத்தின் அடிப்படையில் காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் நெல்லை மாவட்ட காவல் அதிகாரிகள் தரப்பில் மரண வாக்குமூலம் என்ற பெயரில் உள்ள புகார் மனு எஸ்பியிடம் அளிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 2 தான் ஜெயக்குமாரின் மகன் கருத்தையா ஜெஃப்ரின் தனது தந்தையை காணவில்லை என உவரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். புகார் அளிக்க வந்தபோது ஜெஃப்ரின் கடிதத்தில் 30/4/2024 என போடப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தை அதற்கு முன் யாரிடமும் ஜெயக்குமார் அளிக்கவில்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.